கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திலும் கர்த்தர் அடியானை அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை சொல்ல வைத்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் எல்லா கவனத்தோடும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்க கடவும் தியானிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி பவுலின் நிருபம் 3 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்வோம். நாமே கண்டவர்களுடைய ஜபம் செய்வோம். அந்த வரையில் நாம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த வரையில் அடியனே ராஜா, இந்த உடைய வார்த்தையை பேச ஆசைப்பா, கொடுத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆசைப்பா. பேசுகிறேன் உங்களுடைய வார்த்தையை மட்டும் ராஜா ஆண்டவரே நீ பேச என்னோட நாவை திறந்த ராஜா ஆண்டவரே, என்னுடைய சுயத்தில் இருந்த ராஜா ஆண்டவர் இயேசப்பா, ஆண்டவர் இயேசுடைய ஞானத்தில் இருந்த ராஜா ஆண்டவரே, ஒரு வார்த்தையும் இயேசப்பா நான் பேசாதபடி ஆவியானவர் நீர் ராஜா உம்முடைய ஜனங்களுக்கு ராஜா ஆண்டவரே பேசுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை பேச நீ சுத்தமாக இருக்கிறீர்களோ அந்த வார்த்தையை மாத்திரம் பேசுங்க ஆண்டவரே. நீர் இன்னொரு இசப்பா இருங்க, நீர் என்னை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையை இசப்பா ஜனங்களை இருதயத்தை ஏற்றுக்கொள்ள அவருடைய செவிகளை இசப்பாண்டவர்கள் இந்த வார்த்தைகளை இசப்பா இருக்கிறது உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் பலப்படுத்தும் பேசுகிறது நல்லதுதான். மறுபடியும் பேசுவோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் நிச்சயடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யார் எழுதுறாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாங்க. பவுல் இந்த வசனத்தை யாருக்கு எழுதுறாரு? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுறாரு. 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து ஆசித்தீங்கன்னா அதை தெரியும். ஏன்னா அவர் எழுதும் போது எழுதுறாரு அந்த ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இந்த நான் எழுதி போவதாகவும் சொல்றாரு. இப்போ இந்த வசனத்தையும் இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற அவங்களுடைய விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களுக்கும் அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் இவர்களுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை யார் எழுதுறாரு? பவுல் எழுதுறாரு. பவுல் எழுதி அவருடைய வார்த்தையை சொல்றாரு. இப்ப அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்கு எப்படி ஏற்றப்படுது? அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவருடைய வார்த்தையை அவர் எழுதுறாரு. ஏன்னா பொருந்தப்பட்ட ஜனங்கள் வந்து அநேகமான காரியங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நரம்புல நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வரும்போது ஒரு பிரச்சனைக்கும் ஒரு காரியத்துக்கும் ஒரு அதிகாரத்தில் ஒரு தீர்வை கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த அதிகாரத்திலே ஒரு காரியத்துல ஒரு தீர்வு கொடுக்கும்போது நம்ம யாரை போல நம்ம நடத்தணும், நம்ம எப்படி இச்சையடக்கமாக வாழணும் அப்படின்றத அந்த பட்டினத்திற்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் சொல்லிக் கொடுக்குற காரியம் தான் பார்த்தீங்கன்னா, பந்தய சாலையில் ஓடுகிற போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சதுதானே. ஒரு பந்தயத்தில் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலந்துக்குள்ளதான அந்த கிரீடத்தை அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான முயற்சியில் இருக்கிறவங்க எல்லா காரியத்திலும் அதோட ஈடுபாடுலேயே இருப்பாங்க. அந்த காரியத்தை தவிர வேற தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. அது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது. இப்போ வந்து ஒரு ஓட்ட மதியத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அந்த ஓட்ட மதியத்துக்கான ஒரு ப்ராக்டிக்ஸாக அவர் வந்து காலையில் எந்திரிச்சு ஓடுவார். திருப்பி தினமும் அந்த போட்டி நடக்கிற வரையும் அந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், தினமும் ஓடிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஸ்டாமினாக்கு தேவையான உணவுப் பொருட்களை கரெக்டாக எந்த உணவை சாப்பிட்டா எனக்கு வந்து நான் கரெக்டாக ஓட முடியும், அந்த பந்தயத்தில் நான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டாமினாவை ஒரு பொருளை சாப்பிடுவார். தேவையில்லாத ஒரு உணவுப் பொருட்களை அதிகமாக ஒரு வெயிட் போடுற உணவுப் பொருட்களையோ ஒரு எண்ணெய் பிரகாரம் உள்ள உணவுப் பொருட்களையோ அவர் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேணாப்பா, நான் இதை சாப்பிட்டேன்னா நான் வந்து நான் வச்சிருக்கிற இந்த போட்டியில் கலந்து போகும்போது நான் வந்து அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, நான் ஓடுனால அது எனக்கு பிரயோஜனமா இருக்காது. அதனால அந்த காரியத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இச்சையடக்கமாக இருப்பாங்க. இந்த ஓட்ட பஞ்சத்தில் தான் இப்படி இச்சையடக்கமாக இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. எந்த விளையாட்டு எடுத்தாலும் அந்த விளையாட்டுல அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாடுல அவங்க அந்த கிரீடத்தை அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா காரியத்தையும் அவங்க கட்டுப்பாடோடு இருப்பாங்க.
இந்த பந்தயத்தில் போராடுறவங்க. ஏன்னா பந்தயத்தில் போராடுறவங்க கிடையாது, பந்தயத்தில் சேர்ந்தவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் ஒரு கட்டுப்பாடை தான், அது ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அந்த கட்டுப்பாடோடு அவங்க இருக்கும்போது அவங்க அந்த காரியத்தில் ஜெயிக்கிறவர்களாக இருப்பாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றவங்க நம்ம அப்படிதான் நம்மளும் செய்கிறோம். ஏன்னா நமக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நம்ம கர்த்தருடைய அழிவில்லாத ஒரு நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம போராடுறதா இருக்கணும்? நம்மளும் எல்லா விதமான இச்சையான காரியத்திலிருந்து அதை விடுபட்டு நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? நம்ம நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும், நம்ம அவரோட கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இல்லையா? நம்ம எந்த நோக்கத்துக்காக போராடிட்டு இருக்கோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற நோக்கத்துக்காக போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொருவரும் அப்படிதான் போராடிட்டு இருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக போராடுகிறோம்? நான் எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிடணும். ஆண்டவரே, இந்த பாவமான காரியத்திலிருந்து என்னை விடுவிச்சிங்க, இந்த உலகத்தை காரியத்தில் என்னை விடுவிச்சிட்டீங்க, நான் எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிடணும், நான் பரலோகத்தில் நான் நித்திய ஜீவனோடு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போயிடணும், நான் அவரை நான் பரலோகத்துக்கு போகிற போல பக்கத்தில் இருக்கிறவங்க நான் கூட்டு போயிடணும். அப்படிதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க, நீங்கள் அதே போல மற்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம போராடி இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இச்சையடக்கமான ஒரு காரியத்தில் நம்ம போராடி கொண்டு தான் இருக்கோம். அனுதினமும் ஒரு காரியத்தில் நம்ம போராடுவோம். ஏன்னா நம்மளுடைய ராஜ்யத்தை நம்ம விட்டு நம்ம இழந்துருவோம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறதான காரியத்தை நம்ம இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேராமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அனுதினமும் நம்ம ஒரு காரியத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம அனுதினமும் ஒரு காரியத்தை நம்ம போராடி தான் இருக்கோம். ஏன்னா நம்ம போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண போராட்டங்கள் கிடையாது. ஏன்னா உலகத்துல அநேக விதமான காரியங்கள் இருக்கு. பவுல் அதுதான் சொல்றாரு. பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமையாக்கப்பட மாட்டேன். அதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலகத்துல அநேக விதமான காரியங்கள் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா காரியமும் இருக்கு. இந்த காரியத்துல நான் இந்த எல்லாமே இருக்கும்போது நான் அதை எப்படி எடுத்துக்கொள்றேன்? அது எனக்கு தகுதியான ஒரு காரியமா? ஏன்னா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க சொல்லுவாங்க, என்ன ஓடும்போது நான் என்ன பழக்கத்தை நான் சாப்பிட மாட்டேன்பா, இதை சாப்பிட்டேன்னா இது தகுதி இல்லை, நான் ஹைஜீக்கான ஒரு ஆரோக்கியமான உணவு தான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டா தான் நான் ஓட்டப்பந்தயத்தில் போய் நான் கப்பு அடிக்க முடியும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் அப்படிதான். இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அது எனக்கு தகுதி இல்லை. இந்த உலகத்தில் எல்லா காரியமும் இருக்கும். உலகத்தில் உலகம் எந்த ஒரு காரியமே இல்லாமல் பரிசுத்தமான ஒரு உலகமாக இருக்குன்னா இருக்காது. நான் உலகத்தில் எல்லா காரியமும் இருக்கும். கெட்டதும் இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், எல்லா காரியமும் இருக்கும். அந்த எல்லா காரியமும் இருக்கும்பொழுதும் அந்த காரியம் எனக்கு தகுதி உள்ளதா இருக்குதா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், நான் இதை செய்யறேன், இது எனக்கு தகுதி உள்ளதா இருக்குதா? நான் இதை செய்தா நான் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேனா அப்படின்றத நம்ம அனுதினம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா எல்லா காரியமும் இருக்கும் உலகத்துல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணாசில ஒரு களியாட்ட கூட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் சினிமா தியேட்டர் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் பார்க் இருக்கும், ஒரு பக்கம் பீச் இருக்கும், ஒரு பக்கம் தீவு நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இடம் இருக்கும். ஆனால் இது எல்லா இடத்துக்கும் நம்ம அனுபவிப்போம்னா நம்ம தகுதியானவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு எது அனுபவிக்க நமக்கு தகுதியாக இருக்கும்? எனக்கு ஒயின் ஷாப்பு போகிறது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னா தகுதி இல்லை தான். அந்த காரியத்துக்காக நம்ம தகுதி உடர்களாக நம்ம மாற்றிக்கூடாது. மாத்திரமா நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக நம்ம இருக்க மாட்டோம். நான் சினிமாவுக்கு போகிறது எனக்கு தகுதியாக இருக்குன்னா தகுதி கிடையாது. ஏன்னா சினிமாவுக்கு போகிறது ஒரு தகுதியான காரியம் கிடையாது. அந்த காரியத்தில் நான் போகிறோம் அப்படின்னா ஏற்றுக்கொண்டு ஒரு காரியம் இல்லை. நமக்கு எது அதிகாரமா இருக்கு, நமக்கு எது தகுதியா இருக்கு, நம்ம காரியத்தில் இது தகுதியா இருக்கா, நம்ம ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நான் தகுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுதினமும் நம்ம போராடுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளதா இருக்கும். ஏன்னா அனுதினமும் அப்படியே நம்ம போராடுறோம். இந்த காரியத்துல நான் தகுதி பெற்றவனா இருக்கணும், நான் இந்த காரியத்துல நான் தகுதியா இருந்தா தான் நான் ஆண்டுகிட்ட நான் போக முடியும், நான் இந்த காரியத்தில் நான் இச்சை அடக்கமா இருக்கணும். எனக்கு இச்சை இடம் இருக்கும். நான் சினிமா பார்த்து டிவியில போயிட்டே இருக்கோம், நம்முடைய கண் தானா திரும்பி பார்ப்போம். அந்த காரியத்தில் நமக்கு ஒரு இச்சை அடக்கம் வேண்டும்.
அதுதான் பவுல் சொல்றாரு. அனுதினமும் நீங்க போராடி தான் கொண்டிருக்கீங்க. நம்மளும் அப்படிதான் போராடுறோம். இச்சை அடக்கத்துக்காக நம்ம போராடுறோம். ஆனால் போராடாம நம்ம வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் போராடுறோம். நம்மளோட கண்கள் அப்படி போயிடுது. ஆனா நம்ம அதை போராடுற நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். இது நம்மளுக்கு தகுதியா இருக்குமா? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இந்த காரியம் எனக்கு தகுதியா இருக்குதா அப்படின்றத ஏற்றுக்கொண்டதா பார்க்கணும். அப்ப தகுதியா இருக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது நம்ம அதிகாரம் இருக்கு. நம்ம வீட்டுல டிவி வாங்கி வச்சுக்கலாம், சினிமா பாட்டை போட்டுக்கலாம், அது நமக்கு அதிகாரமா இருக்கு. ஆனா அது எனக்கு தகுதியா இருக்கா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாமே எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே உலகத்தில் எல்லா காரியமே இருக்கும். ஏன்னா நல்லா எல்லாரும் சொல்லுவாங்க, எனி டைம் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மொபைல் ஃபோன் இருக்கும். எல்லார் வீட்டில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஷார்ட் ஓடும். ஷார்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம்னா ஷார்ட் ஓடும், ஒரு 10 நிமிஷம் பார்த்தோம்னா ஓடும், 1 மணி நேரம் பார்த்தோம்னா ஓடும், 2 மணி நேரம் பார்த்தவங்களா இருக்கிறாங்க. ஷார்ட் மட்டுமே 2 மணி நேரமாக பார்த்தவங்க இருக்காங்க. அப்போ 2 மணி நேரம் நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு தகுதி உடையதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம பின்பற்றுறவர்கள் நம்ம 2 மணி நேரம் உட்காந்து ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது நமக்கு தகுதி உடையவர்களா? நம்ம கிறிஸ்துவ அறிந்தவர்களா, கிறிஸ்துவ பின்பற்றுவர்களா, அவருடைய கிரியை நடக்கிறவர்களா அப்படின்னா? ஏன்னா பல விதமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் வந்துருச்சு. அதனால தான் வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து ஒரு கெட்டுப்போன காரியமாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபோனு டிவி வெளியில் போகிறாரு. அந்த காலத்திலும் பல விதமான காரியங்கள் இருக்குது. அதை தான் பவுல் எழுதுறாரு. உலகத்துல எல்லா விதமான காரியங்களும் இருக்கு, அதை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா உலகத்துல பல விதமான காரியங்கள் இருக்கு. ஆனா அந்த எல்லா காரியமும் எனக்கு தகுதியா இருக்குதா அப்படின்றத யோசித்து பார்க்கறதா நம்மளுடைய இருதயம் இருக்கணும். நான் தகுதி உடையவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்றாரு, அழகா சொல்றாரு. மத்திய 10:38 தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சிலுவையை எடுக்கிறோம், அவரை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம அவருக்கு பாத்திரம்னா நம்ம மாற முடியும்? என்ன காரியத்துக்காக சொல்றாரு யோசித்து பாருங்க. நீங்க தான் அந்த வார்த்தையை எனக்கு சிந்தித்து பார்க்கணும். தன்னுடைய சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லைன்றாரு. அப்ப அவருடைய சிலுவையை எடுத்து நம்ம பின்பற்றவரை நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நடக்கிறவனா இருக்கிறப்ப நம்ம நடக்கணும் அப்படின்னா நமக்கு அவருக்கு நம்ம பாத்திரவனா இருந்தால் மட்டும் தான் நடக்க முடியும். நம்ம சாதாரணமா வந்து அவருடைய சிலுவையை எடுத்து நம்ம பின்பற்ற முடியாது. எல்லா விதத்திலையும் எல்லா காரியங்களையும் நம்ம உச்சடக்கமா இருந்தால் மட்டும்தான் அவருடைய சிலுவையை எடுத்து நம்ம பின்பற்ற முடியும். இன்னும் அழகாக லூக்கா எழுதியிருப்பாரு. லூக்கா 9:23 தன்னை வெறுத்து என்ன சொல்றாரு வாசிக்கலாம். 9:23 லூக்கா. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவரே? அனுதினமும் அவருடைய சிலுவை எடுத்து நம்ம பின்பற்ற வர கடவுள். அப்ப அனுதினமும் வரணும்னா நம்ம அனுதினமும் உச்ச இலக்க உள்ளதான் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அனுதினமும் எல்லா காரியத்திலும் அனுதினமும் எனக்கு இது தகுதி இல்லை அப்படின்னா தகுதி இல்லாத காரியத்தில் நம்ம வந்து ஈடுபடுத்தக்கூடாது. எனக்கு இந்த காரியம் பிடிக்கல, கர்த்தருக்கு பிடிக்காது, இந்த காரியத்தை நான் செய்வது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த காரியத்தை செய்யாதவர்களா இருக்கணும். ஏன்னா அனுதினமும் வந்து அவருடைய சிலுவை தூக்கி என்னை பின்பற்ற தான் சொல்றாரு. ஏன்னா அவருடைய சிலுவையை நம்ம தூக்குறது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அவருடைய சிலுவை வந்து அனுதினமும் நம்ம தூக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அவ்வளோ போரே வாழ்கிறவராக இருக்கணும். அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும் அவருடைய சிலுவையை தூக்கி நம்ம சுமக்க முடியும். அவருடைய சிலுவையை தூக்கி நம்ம சுமக்கலன்னா அவர் நம்ம பாத்திரவாளம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அனுதினமே இன்னைக்கு தூக்கி சுமந்து வா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறோன்னா அனுதினமும் நம்ம இச்சையடக்கத்தோடு வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்துக்கும் நம்ம என்ன காரியத்துக்காக நம்ம இச்சையடக்கமாக இருக்கோம், நம்ம என்ன காரியம் எனக்கு வந்து கர்த்தருக்கு பிடிக்காம இருக்கிறத நம்ம இருதயத்தில் நம்ம சோதித்து பார்க்கிறோம். கர்த்தருக்காக எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம நிலைத்து நிற்கிறதா நம்முடைய காரியங்களை வந்து நம்ம பார்க்கணும். எப்பவுமே எல்லா இடத்துல நான் கர்த்தருக்காக நான் நிலைச்சிருக்கிறேன்ப்பா, இந்த காரியத்தில் வந்து நான் கர்த்தரை விட்டுட்டேன், இந்த காரியத்தில் வந்து நான் செய்யும்போது கர்த்தரை விட்டுட்டேன், கர்த்தர் எனக்கு தூரமாக போயிட்டாரு அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம ஈடுபட்டு கூடாது. ஏன்னா நம்ம காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை எப்பொழுதும் வந்து நம்ம நிலைத்திருக்கிறவங்கள வச்சிருக்கணும். அதுதான் யோவான் எழுதும்போது சொல்றாரு 6:36 என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே அவருடைய பானத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம புசிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா திருவிருந்து நம்ம அனுபவம் எடுக்கிறவராக இருக்கணும்.
அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம அனைவரும் அவரை வந்து நம்ம அவங்க திருவிழா நம்ம பங்காடுகிறோம். ஏன்னா அது வந்து 1 கொரிந்தியர் எழுதியிருக்காரு, பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வரும் அளவும் அதை நினைவு கூர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம அனுதினமும் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் முதல் வாரமாக ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சர்ச்சில் வாரம் கொடுக்குறாங்க, ஒரு சர்ச்சில் மாதத்தில் ஒரு நாள் தராங்க. ஏன்னா அனுதினம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய கிரியைகளை வந்து நம்ம வந்து அவர் சொன்னதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு. ஆனால் அனுதினமும் நம்ம செய்கிறோம், அவருடைய மாமத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நம்ம வந்து பரிசுத்தமாக நம்ம வந்து திருவிருந்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை செய்கிறவன் அவனிலும் நான் நிலைத்திருக்கிறேன், என்னில் அவன் நிலைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறோமா? கர்த்தர் நமக்குள்ள எப்பவுமே நிலைச்சிருக்காரு. உங்க சந்தேகம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வரும்? இயேசு என்கிட்ட எப்பவுமே நிலைச்சிருக்கிறாரா, என்கிட்ட இருக்கிறாரா அப்படின்னா ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, நான் எப்பவுமே உங்களோட நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தமஸ்கு பட்டணத்துக்காக பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை வாங்கி கிறிஸ்தவ ஜனங்களை, கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவர்களை அநேக அழிக்க அவர் வந்து போய்கிட்டே இருப்பாரு. நான் போயிட்டு நான் இது பண்றேன்னு சொல்லி. ஆனால் தமஸ்கு போற வழியில ஒரு மின்னல் மூலியமாக அவர் வந்து கண்கள் இது பண்ணுவோம். அப்போ வந்து ஆண்டவர் பேசும்போது சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, என் ஜனங்களை ஏன் துன்பப்படுத்துறீங்க அப்படின்னா பாரு, என்ன கேட்கிறாரு, என்னை ஏற்றுக்கொண்ட மக்களை ஏன் துன்பப்படுத்துற, அவங்கள ஏன் கொலை செய்யற அப்படின்னு கேட்கிறாரா? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்பார். அப்ப சவுல் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போய் டைரக்டா துன்பப்படுத்தல. இயேசு கிறிஸ்துவ எந்த ஒரு காரியமும் அவர் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துறாரு? அப்ப என்னன்னா யாரு? நம்முடைய இருதயத்துல வாசம் செய்கிற தேவன் அவர். நம்ம மனுஷர்களுடைய இருதயத்துல வாசம் செய்கிற தேவன். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே சொல்றாரு. அப்ப நமக்குள்ள அவர் நிலைத்திருக்கிறாரு. ஒரு காரியத்திலையும் எப்பவுமே அவர் வந்து நமக்குள்ள உள்ள இருக்கிறவரா அவர் இருக்கிறாரு. அப்ப நம்ம அவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கிறோமா, கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சு நின்று நம்ம வாழ்றோமா அப்படின்றதான் பார்க்கணும். அனுதினமும் நம்ம இச்சை அடக்கத்தோட நான் வாழ்றேனா, நான் பொல்லாத காரியத்தோட இச்சை நான் இருக்கிறேனா, துர்குணத்தோட நான் இருக்கிறேனா, நான் அன்பை விட்டு விலைய போயிட்டேனா, நான் உனக்கு பிரியம் இல்லாம நான் நடந்துட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமும் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம சாப்பிட்றவங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க, நம்ம அனுதினமும் அவருடைய சிலுவையை தூக்கி நம்ம பின்பற்றுவதா இருக்கணும். அனுதினமும் தான் பின்பற்றணும். நான் ஒரு நாள் பின்பற்றிட்டேன், வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் திருவிருந்து எடுத்துட்டு போயிட்டேன்னா அதோட நான் ஆண்டவரை பார்க்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அனுதினமும் அவரை நம்ம பின்பற்றா இருக்கணும். அனுதினமும் அவரை வந்து நம்ம ஜபிக்கிறவர்களா இருக்கணும். அனுதினமும் அவருடைய கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும். நம்ம எப்பவுமே அவருடைய அன்பை ருசித்தவர்களா நம்ம இருக்கணும். பிறருக்கு அன்புடையவர்களா நம்ம ஒரு இருதயம் நமக்கு மாற்றப்படுவதாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய காரியத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா மாற்றணும். நம்ம மறுமையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தன்னை வெறுத்து அவருடைய சிலுவையை தூக்கினா மட்டும்தான் நம்ம அந்த காரியத்திற்காக நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தன்னை வெறுக்காம தன்னை எல்லா காரியங்களையும் வந்து நம்ம வச்சுக்கிட்டு போனோம்னா நம்ம வந்து காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ உன் மனைவியை நேசிக்கிறாயா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துக்கு முன்னாடி 37ஆம் வசனம் வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிடம் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதுதான் சொல்றாரு ஆண்டவர். நீ மகளை அதிகமா நேசிக்கிறியா, என்னை விட்டுட்டு அதிகமா நேசித்தனா எனக்கு பாத்திரன் இல்லை, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நேசிக்க வேண்டிய காரியம் நீ என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். ஆண்டவர் வந்து சொல்றது அதை தான் சொல்றாரு. நீ என்ன நேசித்து என்னுடைய சிலுவையை நீ தூக்கினா மட்டும் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நீ உலகத்தில் உள்ள பல காரியங்களை நேசித்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உலகத்துல பல விதமான காரியங்கள் இருக்கு. எல்லா காரியங்களையும் நம்ம நேசித்தோம்னா நம்ம வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது வந்து ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கும். எல்லா காரியத்திலும் ஒரு காரியத்திலும் பார்த்து நம்ம வந்து
ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவோம். இந்த உலகத்தின் காரியத்தை ஒன்று பார்த்து நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டோம்னா அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது வந்து நமக்கு ஒரு கடினமான காரியமாக போயிடும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு வழியில் நடந்து வரும்போது ஒரு வாலிபம் அவர்கிட்ட ஓடி வராராம். ஒரு ஓடி வந்து ஆனால் நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடையும்படி நீர் எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நம்மளும் அப்படித்தான் தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவரே, போதகரே, நான் உங்களுடைய ராஜ்யத்தில் நான் சேரணும், நான் எப்படி நடக்கணும்னு நம்ம கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம வந்து என்ன கேட்போம், ஆண்டவரே நம்மளுடைய ராஜ்யத்தில் நான் சேரணும், நான் மட்டும் சேரணும், என் குடும்பம் சேரணும், என் உறவினர் சேரணும், என் அம்மா சேரணும், என் அப்பா சேரணும், என் பிள்ளை வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேண்டுறோம். எல்லா காரியத்திலும் அப்படி தானே வேண்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, நல்ல போதகரே அப்படின்னு தானே அவர் கேட்குறாரு. போயிட்டு ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வதேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அதான் சொல்றாரு. இந்த வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது. தேவன் வந்து மாம்சமா இருக்கும்போது அந்த காரியத்தை வந்து சொல்றாரு. ஏன்னா ஆவியாகி இருந்து தேவன் வந்து மாம்சமாகி, நான் என்னுடைய பாவங்களை நான் இன்னும் சுமக்கிறவனா இருக்கிறேன், நான் நல்லவன் இல்லை, என்னை சொல்வது எப்படி? ஏன்னா தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சத்தியம் வேற ஒரு சத்தியம். இந்த வசனத்தை பேசணும்னா வேற ஒரு காரியமா இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கணும். ஒரு கட்டளைகளை தராரு ஆண்டவர் அவருக்கு. என்ன கட்டளை படிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, அறிந்திருக்கிறாயே என்றார். அப்ப ஆண்டவர் வந்து ஒரு கட்டளைகளை கொடுக்குறாரு. ஆல்ரெடி மோசே கொடுத்த கட்டளை ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நீ விபச்சாரம் செய்யாதீங்க, கொலை பண்ணாதீங்க, பொய் சாட்சி சொல்லாதீங்க, அந்த மாதிரி கட்டளைகளை தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணுங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய கட்டளைகளை ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு. மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதியிருக்கிறாரு, ஆண்டவரும் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு வசனத்தை அந்த வாலிபனுக்காக அவர் சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அதுக்குன்னா, இவர்கள் எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காரியத்தை நம்ம கை கொண்டிருக்கிறோமா? சிறு வயது முதல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம இந்த காரியத்துல இருந்து நம்ம கை கொண்டிருக்குமா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த காரியங்களை நம்ம செய்கிறதா இருக்கிறோமா? எல்லா காரியங்களும் நம்ம செய்வோம். ஆனா ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து அந்த ஒரு சாதாரண ஒரு வசம் தானே, சாதாரண ஒரு காரியம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமே நிறைய காரியங்கள் நம்ம வந்து செஞ்சுருவோம். ஏன்னா இந்த காரியத்துல அவன் என்ன சொல்றாங்கன்னா, சிறு பிள்ளையிலிருந்து நான் வந்து இந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன், தாய்கள் பண்ண கணக்கு பண்றேன், நான் கொலை செய்யறதில்ல, நான் விபச்சாரம் செய்யறதில்ல, நான் பொய் சாட்சி பண்றதில்ல, யாருக்கிட்ட நான் எந்த காரியமும் பண்றதில்ல அப்படின்னு தான் சொல்றாப்புல. ஆனா அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்றாரு. உன்னிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டான எல்லாம் விட்டு அவனிடத்தில் அன்பு கொண்டு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் தரித்திரத்துக் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு சிலுவை எடுத்து பின்பற்றி வா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற உலகத்தின் காரியங்களை விட்டு, உனக்குள்ள இருக்கிற உலகத்தின் காரியத்தை, உலகத்தின் இச்சையான காரியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பின்னாடி எனக்கு பின்னாடி வா, நீ எனக்கு பின்னாடி எனக்கு சிலுவையை தூக்கி பின்னாடி வான்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய இச்சை அடக்கம், நம்மளுடைய பவுல் சொல்லும்போது அந்த இச்சை அடக்கம் உலகத்தின் இச்சை அடக்கம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா பல விதமான காரியங்கள் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ விட்டுட்டு என்கிட்ட வா,
உனக்கு இருக்கிற எல்லா நிச்சயமான காரியம், நீ எதை அதிகமா நேசிக்கிட்டு இருக்கியோ, நீ எதை அதிகமா விரும்பி கொண்டு இருக்கிறியோ, இந்த உலகத்தை என்னை தவிர நீ என்ன காரியங்களை விரும்பி இருக்கியோ அந்த காரியத்தை விட்டுட்டு நீ என்னை சிலுவை தூக்கி நீ பின்பற்றி வா அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப இந்த மனுஷன் கிட்ட ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஏன்னா தன்னுடைய சீஷர்களுக்கும் அதான் சொன்னாரு. நீ தன்னுடைய மகனையாவது தாயாவது யாரை நேசிக்கிறியோ அவர்களை நேசிக்கிறதை விட்டுட்டு நீ என்ன வந்து என்னுடைய சிலுவையை தூக்கு, நீ தூக்கிதான் நீ என்னுடைய பாத்திர, நீ என்னுடைய சீஷன் சொன்னாரு. இப்ப இந்த மனுஷனை பார்க்கும் போது அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற யாவற்றையும் விட்டு கருத்தர்களை கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்று. ஏன்னா அவன் ஏன் அவனால கொடுக்க முடியல? அவன் மிகுந்த ஒரு செல்வந்தனாக இருக்கான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். இப்ப நம்ம ஜபம் எப்படி இருக்கு? அந்த வரையும் எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நல்ல ஒரு நான் பணக்காரன் ஆகணும், நல்லா நான் வந்து பெரிய ஒரு வசதி ஒரு வாழ்க்கை உடையவனா நம்ம வாழணும். எனக்கு வந்து எல்லா ஜபம் நம்ம அப்படித்தானே ஜபங்கள் எழுதுகிறோம். ஐஸ்வர்யனாவது எப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபம் என்ன ஜபம் எடுக்கிறோம்? என்னை வசதி வாய்ப்பாக வச்சுக்கிறாங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு எல்லா காரியத்திலும் வந்து நான் மேன்மையாக இருக்கணும், உலகத்தின் கண்களுக்கு நான் மேன்மையாக இருக்கணும், நான் உலகத்தில் மேன்மையாக இருக்கணும், என்னை பார்க்குறவங்க தலை குனிந்து பார்க்கணும், என்னை வந்து தலை குனிந்து பார்க்கணும், நான் தலை நிமிர்ந்து நடக்கணும், இப்படி தான் நம்ம வேண்டுறோம். நம்முடைய வேண்டுதல் இப்படி தானே இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அப்போ நம்மளுடைய ஜபத்தினுடைய காரியங்கள் எப்படியான ஒரு காரியமாக இருக்கு? ஏன்னா ஆசீர்வதியம் ஆண்டவரேன்ற காரியமாக தான் இருக்கு. அவன் அந்த ஆஸ்தி அந்த ஒரு காரியங்களை விட்டு வராம அவன் வந்து என்ன பண்றான்? துக்கம் அடைந்து போயிட்டாரான். அவன் ஆஸ்தி அவன் வந்து விட முடியல. ஏன்னா பண ஆசை வந்து அவன் விட்டு போகல, பணத்தின் ஆசை அவனை விட்டு போகாதனால நான் நான் ஃபஸ்ட்டு எல்லா காரியத்தையும் நான் கை கொண்டு வரேன். ஆனால் என்னால் பணத்தெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. என்கிட்ட பணம் இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் பணம் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பின்பற்றி வர முடியாது. எனக்கு அந்த ஜீவனை காத்துக்கொள்ளணும், நான் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனால் உலகத்தின் காரியத்தை இச்சையடக்கத்தை விட்டுட்டு என்னால் வர முடியாது. நான் இச்சையான காரியத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டே நான் உங்கள்கிட்ட வருவேன்னா வர முடியாது. ஏன்னா இச்சையான காரியத்தில் வாழ்ந்துட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம அனைவரும் அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லும் போது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் நிச்சயரக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு ஓடுறவங்க நிச்சயமான காரியத்தை வந்து நம்ம வச்சுட்டு நம்ம வாழ முடியாது. எல்லா காரியத்தையும் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போக முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பந்தயத்தை ஓடுற ஒரு போட்டி இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. எனக்கு கால் இருக்குன்றதுக்காக நம்ம எல்லா போட்டியும் நம்ம கலந்து ஓட முடியாது. அதற்கான காரியத்தை நம்ம முயற்சியாக நம்ம இச்சையடக்கமாக இருந்து நடந்து கொள்வதாக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாரத்தான் போட்டி இருக்கும், அதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். யார் வேணாலும் அந்த மாரத்தான் போட்டியில் கலந்துக்கலாம். தினமும் அனுதினமும் யாருனாலும் கலந்துக்கலாம். அந்த போட்டியில் வந்து சேர்ந்துக்கலாம். அவங்களுக்கு வந்து எது கொடுத்தா போதும், கால் இருந்தால் போதும் அந்த போட்டியில் கலந்துக்கலாம். நீ ஓடணும்னு அவசியம் இல்லை, கால் இருந்தால் போதும், அப்படியே பொறுமையாக ஓடும். ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட ஓடுற மாதிரி ஒரு போட்டி வைப்பாங்க. அப்போ யாருனாலும் ஓடலாம். அவங்க ஓடி ஒரு ப்ராக்டிக்ஸில் இருக்கிறவங்க ஓடினாங்கன்னா ஓடி அந்த கப் அடிக்கணும், அந்த ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா காரியத்தையும் எச்சரிக்கமாக இருந்து அந்த காரியத்தில் இருப்பாங்க. இப்போ எனக்கு கால் இருக்கு, நானும் அந்த போட்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட இருக்காங்க. மாரத்தான் போட்டி நிறைய நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த போட்டியில் எனக்கு கால் இருக்கு, நானும் ஓடுவேன் அவங்க கூட சொல்லி கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுறவங்க இருக்காங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி பாதியில் வரவங்க இருக்காங்க. நம்மளும் அப்படி கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியும், நான் நித்திய ஜீவனுக்கு போயிடுவேன்னு சொல்லி தான் நம்ம பவுல் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிப்போம். நிச்சயம் இல்லாத ஒரு ஓட்டத்தை ஓடுறோமா? நான் ஓட மாட்டேன்னு சொல்றாரு அவரு. ஆனால் நம்ம அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் எனக்கு தெரியும். படிங்க. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். பவுல் தான் சொல்றாரு, நான் ஓடுற ஓட்டம் எனக்கு நிச்சயம் இல்லாம நான் ஓட மாட்டேன். நமக்கு நிச்சயம் இருக்கணும். நான் நிச்சயம் இருக்கணும்னா அதற்கு போராடுவங்களா இருக்கணும். நிச்சயம் இடத்துக்கு நம்ம போராடவா இருக்கணும். எனக்கு வந்து நிச்சயம் இல்லை, நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போக மாட்டேன், நான் பாதி தூரத்திலே நான் நின்றுவேன் அப்படின்ற ஒரு அடக்கத்தையே நம்ம வந்து காரியங்கள் செய்யறோம். ஆனா நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? என்கிட்ட கால் இருக்குப்பா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்ன, அதனால நான் வந்து நான் கொஞ்சம் தூரம் ஓடுறேன். அந்த போட்டி வரை நான் ஓடனா போதும், கொஞ்சம் தூரத்தில் என்னை அதை கை பிடிச்சி தூக்கிட்டு போடுவேன். ஏன்னா உலகத்தின் காரியத்தை
காரியத்தில் இச்சை அடக்கம் இல்லாம நம்ம தேவ ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. ஏன்னா பல காரியங்கள் இருக்கு. அந்த ஐஸ்வர்யவானே அப்படிதான். அந்த காரியத்துல வந்து அவர் வந்து அந்த பணத்தை விட்டு போக அவர் விருப்பம் இல்லை. அதனாலதான் மிகுந்த முகம் அறிஞ்சு போயிட்டாரு. இல்லாட்டி நம்ம பின்பற்றி வர ஆண்டவரே, நான் உங்க பின்பற்றி வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பணம் இருந்தா எல்லா காரியத்தையும் வாங்கிக்கலாம், பணம் இருந்தா பணம் ஃபர்ஸ்ட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பணத்தினால எந்த ஒரு காரியத்தையும் வாங்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் கிட்ட ஒருத்தர் வந்தாரு, பேரு அற்புதம் செய்யும்போது ஒருத்தர் வராரு, சீமோன் பேரு. அவர் செய்யற அற்புதத்தையும் அவருக்கு பேரு ஜனங்கள் மேல கை வச்சு அவர் வந்து அபிஷேகம் கொடுக்கறத பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி செய்யணும், இதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு காசு தர கேட்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏன்னா அந்த காரியத்தை அவர் கேட்கிறாரு. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரிடப்படுகிற சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவி பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிறார். ஆமென். என்ன கேட்கிறாரு? நான் யார் மேல கை வைக்கணும், காசு எடுத்து அவங்க பரிசுத்த ஆவியிலும் நடந்து போடணும், இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா பணத்துல வந்து பணத்தினால எல்லா ஒரு காரியத்தையும் வாங்கிக்கலாம், பணத்தினால எல்லா ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு இச்சையடக்கமான ஒரு காரியம் இல்லாதவங்க இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவர்களா இருப்பாங்க, கர்த்தருக்கு நினைக்கிறவங்களா இருப்பாங்க, அவரை நினைச்சு சார்ந்தவர்களா இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே ஏன்னா எளியா பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எலியா எவ்வளவு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய சிஷியன் எலிசா பெரிய தீர்க்கதரிசியா இல்லைங்களா? பெரிய தீர்க்கதரிசி தானே, நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அதுக்கு எலிசா சிஷியன், எலிசாவோட சிஷியன் கேயாஸ். கேயாஸ் எப்படிப்பட்டவரா மாட்டாரு? பண ஆசையினால அவருடைய வாழ்க்கையை ஒரு வெண்குஷ்டமான அவருடைய வாழ்க்கை இல்லாம அவருடைய சந்ததியுடைய வாழ்க்கையை மாறிதான் இருந்துச்சு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த நாகமான் சுகம் பெற்று போகும்போது அவர் போகிற வழியிலேயே பின்பற்றி போறார். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருந்து வெளியிடத்தில் வந்தார்கள். ஆமென். என்ன சொல்றாரு? அவங்க எஜமான் வந்து ஒரு தாளம் எனக்கு தேவையில்லப்பா, நீ திரும்பி போப்பா அப்படின்னு சொல்லி நாகமான திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தருக்கு என் ஜீவன் மேல ஆணை கொண்டு சொல்றேன், நான் போயிட்டு அவர்கிட்ட பின்தொடர்ந்து நான் அவர்கிட்ட காசை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் என்ன சொல்றாரு? காசு கொடுங்கன்னு கேட்கல, அங்க போய் ஒரு பொய் சொல்றாரு. பணத்தின் மேல உள்ள ஆசை ஒரு பயங்கரமான ஒரு பொய் வர வைக்குது. இப்பதான் வந்தாங்க 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு நீங்க காசு கொடுங்க, அவங்களுக்கு நீங்க வருஷத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு காரியம் ஆசை வந்து பாத்தீங்கன்னா எப்படியா மாறுது? ஒரு பொய்யாக மாறி அந்த பொய் வந்து தன்னுடைய எஜமானனுக்கு முன்பாகவும் ஒரு பயம் இல்லாம சொல்கிற ஒரு பொய்யா மாறுது. ஏன்னா ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசையில வந்து நம்ம யார் நிக்கிறாங்க, யார் இது பண்றாங்கன்னு தெரியாது. நம்ம எஜமானுக்கு முன்பாகவே அந்த காரியம் வந்து ஒரு பொய்யா ஒரு சொல்கிற காரியம் இருக்கும். ஏன்னா பண ஆசை அவ்வளவு ஒரு பொய்ய காரணமா இருக்கு. ஏன்னா எலிசா வந்து பாத்தீங்கன்னா எலியாவை பயங்கரமா ஒரு பின்பற்றிதான் வந்தார். ஏன்னா என்ன எதுக்காக பின்பற்றினாரு? அவருடைய வல்லமைகளையும் அவருடைய வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எலியா கேட்கும்போது கேட்கிறாரு எலிசா கிட்ட, உனக்கு என்ன வேணும்? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஏன்னா எலிசா வந்து எலியா கிட்ட ஆவியின் வரங்களை கேட்டார். ஆனா இந்த கேயாசு அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. அவர் கேட்டது எப்படியாவது நம்ம வந்து பணக்காரனா மாறிடணும், நாகமான்களோட காசை வாங்கி ஒழிச்சு வச்சு நம்ம வந்து பணக்காரனா மாறிடணும். ஏன்னா ஆசை, அவ்வளோ பெரிய ஒரு ஆசை. ஏன்னா பவுல் எழுதும்போது அதான் எழுதுறாரு, தீமோத்தேயு எழுதுறாரு 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, பண ஆசை எல்லா தீமைக்கும்
வேறா இருக்கிறார். ஏன்னா பண ஆசை வந்து ஒரு எல்லா தீமைக்கும் ஒரு வேறா இருக்குது. ஏன்னா அப்படிதான் இருக்குது. ஏன்னா பண ஆசையில நிறைய நிறைஞ்சவர்களா இருக்கலாம். அப்ப அந்த ஆசை வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கிறவங்கள நம்ம வந்து வாழ முடியாது. நம்ம ஆசையை விடுகிறவர்களா இருக்கணும். அந்த தினமும் நம்ம வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இச்சை அடக்கத்தில் நம்ம அதை பின்பற்றலா இருக்கணும். நம்ம வந்து கர்த்தரை பின்பற்றலா இருந்து அந்த இச்சை அடக்கமான காரியங்களை நம்ம விடுவிக்கிறவர்களா இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை நம்ம விற்க முடியும். ஏன்னா எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதே போலதான் கர்த்தரை பின்பற்றணும். பண ஆசையில பணத்துல நிறைய ஒரு சுபபோகமாக வாழ்ந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக ஒரு உண்மையான ஒரு ஊழியராக இருந்த அப்போஸ்தலனாகிய மத்தேயு ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவர். ஏன்னா ஒரு ஆயக்கார குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஆயக்கார துறையில் உட்கார்ந்துருக்கும் போது இயேசு என்ன சொல்றாராம், என்னை பின்பற்றி வான்னு சொன்ன வந்துட்டாரு. ஏன்னா ஒரு வசதியான குடும்பம், ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னவனே வந்துட்டாரு. அப்ப நம்மளும் கர்த்தருக்காக பின்பற்றி வரவங்களா இருக்கணும். நம்மளுடைய இச்சை அடக்கத்தை விட்டு நம்மளுடைய பணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு நம்ம கர்த்தருக்காக பின்பற்றி வரவங்களா நம்ம இருக்கணும். அதை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவனுக்கு பின் சென்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் அவருக்கு பின் சென்றார். மத்தேயுக்கு இன்னொரு பெயர் இருக்கு சரிங்களா? மத்தேயுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, லேவி. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதே வசனம் தான் இருக்கும், ஆனால் மத்தேயுன்றத லேவின்னு போட்டுருக்கோம். ஐந்தாம் அதிகாரம் 27 மார்க்கு லூக்கா. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு லேவி என்னும் பேருடைய ஆயக்காரனை கண்டார். அப்ப அந்த மத்தேயு என்ன வசித்தோம், மத்தேயு என்ற பேருடைய ஒரு ஆயக்காரனை. ஏன்னா அவருக்கு 2 பெயர்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே கீழ்படுத்தாங்க. ஏன்னா ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்காங்க. ஆயத்துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆயத்துறைகள்னா ஒரு டேக்ஸ் கலெக்டர். ஏன்னா ஒரு வருவாய்த்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 விதமான ஒரு வருவாய்த்துறையான காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயத்துறையில் 2 விதமான ஒரு காரியங்கள் இருக்கு. கற்றுருக்காங்க. ஹல்லேலூயா. 2 வகையான ஒரு ஆயத்துறையான காரியங்கள் இருக்கு. அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா முதலாம் காரியம் பார்த்தீங்கன்னா கபாய் என்கின்ற ஒரு துறை 2. இன்னொரு வகை வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 துறையில் இருக்காங்க. 2 துறையில பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், 2 டிபார்ட்மெண்ட் ஆயத்துறையிலே பார்த்தீங்கன்னா அந்த கபாய் என்ற ஆயத்துறையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரி வெள்ளாமைக்கான ஒரு வரி வசூலிப்பான காரியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட்டாக ஒரு நிர்ணயிக்கிற ஒரு காரியம். ஏன்னா ரோமாபுரி அரசு அவங்க நிர்ணயிக்கும் போது 2 டீமாக நிர்ணயிச்சாங்க. ஏன்னா வரி விசிலிக்கிற ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற இன்னொரு டீமை சேர்ந்தவர் தான் யார் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலை, இந்த போக்குவரத்து, இந்த மாதிரி நம்ம டோல்கேட்டுக்காக இந்த மாதிரி வசதி காரியங்களுக்காக வரி வசூலிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த வரி வசூலிக்கிறவங்க அநேக துன்பப்படுத்தி தான் இந்த வந்து வரி வசூலிக்கிற காரியத்தினால ஈடுபட்டிருப்பாங்க. எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அநேகமாக துன்பப்படுத்துவாங்க. எல்லாருமே எக்ஸ்ட்ரா வரியை போட்டு அவங்கள்ட்ட வாங்குறது, புடுங்கிறது. அது இல்லாமல் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு டீம் வச்சு ஒரு நடத்துகிற ஒரு கூட்டமாக தான் இருந்தார் யார், மத்தேயு. ஏன்னா அந்த மாதிரி தான் வரி வச்சிருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் பார்க்கும்போது அவர்களை சபிப்பார்களாம். யூத ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆயக்காரரை பார்க்கும்போது அவர்களை சபிப்பார்களாம். ஏன்னா தன்னுடைய ஜனத்திற்கே துன்பப்படுத்துவதா இருக்காங்க. அடுத்த அரசாங்கத்துக்கு கீழே வேலை செஞ்சு தன்னுடைய ஜனங்களையே துன்பப்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது நம்ம இனத்தார் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார வேலை செஞ்சு நம்ம ஜனங்களை அடிப்பாங்க. இப்போ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போராட்டம் பண்ணும்போது அந்த மாதிரி அடிப்பாங்க. இப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமாபுரி அரசு கீழே வேலை செய்கிற மத்தேயு
அங்க இருக்கிற யூத ஜனங்களுக்கு விரோதமாக அந்த காரியங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னா யூதர்கள் அந்த ஆலயத்தில் அவங்க பிரவேசிக்க முடியாது. அந்த ஒரு கொடூரமான ஒரு 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 கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மத்தியில தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் போது அவர் கிட்ட இருக்கிற எல்லா விதமான இச்சையான காரியங்களையும் எல்லா விதத்தையும் விட்டு வந்துட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டாரு. என்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து இறந்து உயிர்த்தெழுந்து போற தருவாயில பார்த்தீங்கன்னா பேதுரு கிட்ட இருந்த ஒரு 6 பேர் நான் மீன் பிடிக்க மறுபடியும் நான் போறேன்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் நான் ஆயத்தூர் வேலைக்கு போகல. அவர் திருப்பி மறுபடியும் அந்த ஆயத்தூர் வேலைக்கு போகல. அவர் தன்னுடைய இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு ஆண்டவருக்காக உண்மையாக அவர் கீழ் சென்று வாழ்ந்து வந்தார். ஏன்னா தனக்கு இருக்கிற வசதியான ஒரு குடும்பம் அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தெரியும்னா அடுத்த வருஷத்துல உங்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் வாசிக்க ஆண்டவருக்கு ஒரு விருந்து உண்டு பண்றாரு. ஏன்னா விருந்து உண்டு பண்றது வந்து அந்த காலத்துல ஒரு சாதாரண கிடையாது. வசதி படுத்தவர்கள் மட்டும் தான் ஒரு விருந்து உண்டு பண்ண முடியும் ஆண்டவருக்காக. ஏன்னா அவர் விருந்து பண்ற சொல்லுங்க. அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட வந்து இருந்தார்கள். அநேக ஆயக்காரர்களும் மற்றவர்களும், அந்த மற்றவர்கள் யாரு? மத்தேயுல வாசிப்போம். அந்த மற்றவர்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து. யார் இவங்க? அந்த மற்றவர்கள் யாரு? பாவிகளும். ஏன்னா வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை ஆண்டவர் எப்பவுமே பாவிகளோடும் ஆயக்காரர்களோடு தான் உட்காந்து சாப்பிடுவாரா, ஏன்னா அவங்க கூட தான் இருப்பாரா அப்படின்னு தான் கேட்குறாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் வந்து மத்தியோ ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு, தன் கூட இருக்கிற ஆயக்காரரையும் பாவிகளையும் கூப்பிட்டு ஆண்டவருக்கு உணவு பண்ணுறாரு. தன்னுடைய சீஷர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை அவருடைய இயேசு கிறிஸ்துவை நான் அறிஞ்சு கொண்டேன், அவரை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் விட்டுட்டு நான் அவர்கிட்ட நான் வந்துட்டேன், எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகுது, இவர் தான் உண்மையான ஒரு மேசியா, இவர் தான் உண்மையான தெய்வம், நம்ம இவரை தான் பின்பற்றணும்னு சொல்லி தனக்குள்ளே இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு அவர் வந்து மறுபடியும் வந்துட்டார். ஏன்னா அவர் வந்தது இல்லாமல் அவர் கூட இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவருக்காக ஒரு விருந்து பண்ணுறாரு. அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதா நம்ம எல்லாவற்றையும் விட்டு விட்டு நம்ம கர்த்தருக்காக உண்மையோட நம்ம வாழும்போது தான் நம்ம நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம வாழ முடியும். ஏன்னா ஆயக்காரன்றது சாதாரண ஒரு ஆயக்காரன் கிடையாது. ஏன்னா ஆயக்காரனை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே பல விதமான ஒரு ஆயக்காரனாக காரியங்களை சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஓய்வை சொல்லியிருப்பாரு. பரிசேயனுடைய ஒரு ஜபமும் ஒரு ஆயக்காரனுடைய ஜபமும் சொல்லியிருப்பாரு. ஆயக்காரன் வந்து மன்னிப்பு கேட்டால் அவன் நீதிமானா மாற்றப்படுவான்னு சொல்லுவாரு. ஆனால் அதே வந்து ஆண்டவர் சொல்லுவார் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய சகோதரன் உனக்கு குற்றம் செய்தா நீ அவன் வந்து தனித்து இருக்கையில் நீ அவனுக்கு போயிட்டு என்ன சொல்றாரு, தனித்து இருக்கிறப்ப அவன் குற்றத்தை நீ அவனுக்கு தெரியுது. அப்படி அவன் கேளாம போயிட்டான்னா 2-3 சாட்சியோட நிலைவரம்படி நீ அவன்கிட்ட போய் சொல்லு. அப்படியும் அவன் கேட்கலையா, உன் பேச்சுக்கு அவன் கீழ்ப்படையா, அவனோட பாவத்தை விட்டு விலகலையா, சபைகள் இருக்கிற எல்லாரையும் சொல்லி சபையார் சேர்ந்து அவனுக்கு சொல்லுங்க. அப்படியும் அவன் சபையார் சொல்லி யாரும் சொல்லி கேட்கல அப்படின்னா நீ அவன் ஆயக்காரனை போல விட்டு விடு அப்படின்னு தான் வேதம் இருக்குது. லாஸ்ட் வசனம் வாசிப்போம். அதே வசனம். அவர்களுக்கும் அவன் செவிப்படாமல் போனால் சபைக்கு தெரியப்படுத்தி சபைக்கும் செவிப்படாதிருப்பானால் ஆயக்காரனை போல இருப்பாங்க. ஏன்னா ஆயக்காரன்றது ஒரு மோசமான ஆள், அவ்வளோதான் அவன் பாவி, அவ்வளோதான் அவன் பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியாது, இனிமேல் அவனுக்கு ஆண்டவரே மதிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு யூதர்களின் ஒரு கோட்பாடு. ஆயக்காரனா சேர்ந்துட்டான்னா அவன் வந்து ஒரு பாவி, அவனோட காவி தேவனால மன்னிக்கப்படாத ஒரு பாவம் அப்படின்ற ஒரு யூதர்களான ஒரு கோட்பாடு. ஆண்டவர் அதான் சொல்றாரு அந்த கோட்பாட்டில் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா அவன் ஆயக்காரனை போல அவனுக்கு விட்டு விடு. ஒரு காலத்துல என்ன சொல்றாரு, அவன் வந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான நீதிமானா மாறுவான். மனம் திரும்பாத பாத்துல அவன் தான் அவனை விட்டு ஆயக்காரனா மாற்றுது. அந்த ஆயக்காரனா இருந்தவர் தான் மத்தேயு. ஏன்னா பொல்லாத வழிகளை நடந்தவர் தான் மத்தேயு. தன்னுடைய ஜீவனை நம்ம கர்த்தர் பக்கமா திருப்பணும், நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக நம்ம மாறணும், இவர் தான் என்னுடைய மேசியா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக
தன்னுடைய இச்சையான காரியங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இச்சையான காரியங்களை விட்டுட்டு அவர் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்தார். அப்ப நம்மளும் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இச்சையான காரியங்களை விட்டுட்டு கர்த்தருக்காக நம்ம உண்மை உலக நம்மளுடைய இருதயத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம் இருக்கும். ஏன்னா உலகத்துல 1000 விதமான பவுல் சொன்னது போல எல்லா விதமான இச்சையான காரியமா இருக்கும். இது நம்மளுக்கு தகுதியா இருக்குதா அப்படின்றத நம்ம நோக்கி பார்த்து தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சேர முடியும். அவருக்காக நம்ம பின்பற்றுறோம், நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நெறிமுறைகளை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக நான் எல்லாத்தையும் இப்போ எல்லா தவறும் நான் செய்ய முடியாது. இது எனக்கு தகுதியா இருக்குதா, இது எனக்கு நான் தகுதி உடையவனா நான் இருக்கிறேனா, இது எனக்கு சுத்தமா இருக்குதா அப்படின்றத நம்ம கேட்டு செய்வதெல்லாம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளுறோம். ஆயக்காரன் போல கர்த்தருக்கு இருக்கிற எல்லா விதமான இச்சை அடக்கத்தையும் விட்டுட்டு நம்ம கர்த்தர் பக்கம் நம்ம திரும்புறவங்களா, நம்மளுடைய இருதயத்தை நம்ம மாத்திரவா நம்ம இருப்போம். எப்பவுமே அப்படிதான் நம்ம இருக்கிறவங்களா இருப்போம். நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்க திருப்புங்க, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒரு இச்சையான ஒரு காரியங்களை நான் விட்டுட்டு நான் உண்மை நோக்கி மாத்திரம் வரேன். நான் மத்திய போல நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக நான் வரேன். நீ என்னை இருதயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்காக நீங்க வந்து சிலுவையில் நீங்க அறிக்கப்பட்டீங்க. நீங்க உங்களுடைய சிலுவையை என்னை தூக்கி பின்பற்றி வான்னு சொன்னீங்க. நான் உங்களை நோக்கி பின்பற்றி வரேன்னு சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே உன்னை துதிக்கிற ராஜாண்டவரே, சப்பா ஆண்டவரே, இந்த வேலையில ராஜாண்டவரே, உமக்காக ராஜாண்டவரே, தன்னுடைய இருதயங்களை ராஜாண்டவரே, இச்சையான காரியங்களை விட்டு விட்டு ராஜா ஆண்டவரே, உமக்காக தன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிற மனுஷர்கள் சப்பாண்டுகிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருடைய சப்பாண்டுகிறே இருதயங்களையும் தேவன் ராஜனை ஆராய்ந்து இயேசுவை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சப்பாண்டுகிறேன் நீர் மாற்றுங்க. உமக்காக ராஜாண்டுகிறேன், அனுதினமும் ராஜாண்டுகிறேன். இயேசு இச்சையான காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு ராஜாண்டுகிறேன். உமக்காக ராஜா அனுதினமும் இசைப்படுகிறேன். உங்களுடைய சிலுவையை தூக்கி பின்பற்றுகிற இசைப்படுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி இசப்பா நித்திய ஜீவனக்குள்ள ராஜாவே நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்க இசப்பா. நீர் எங்களுக்கு பலத்தை கொடுக்க ஆசீர்வதிங்க, எங்களுடைய திருவியை கட்டளையிடுங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.